இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழகத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட சர்வதேச டெண்டரை ரத்து செய்தது மின்சார வாரியம். இதற்கான காரணம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தம் 3 கோடி இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன. தமிழகத்தின் மாவட்டங்கள் மொத்தம் 4 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டன. அவற்றில் முதல் தொகுப்புக்கான ஒப்பந்தங்களின் விலை புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டு அதில் அதானி குழுமத்தைச் சேர்ந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் குறைந்த விலையை குறிப்பிட்டிருப்பதால் அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த சர்வதேச டெண்டரை மின்சார வாரியம் ரத்து செய்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானி குழுமம் ஒரு ஸ்மார்ட் மீட்டருக்கு எவ்வளவு விலை குறிப்பிட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான விளக்கம் இல்லை. ஆனாலும் கூட ஸ்மார்ட் மீட்டர்களை வாங்குவதற்கான மூலதன செலவுகளில் ஒரு பகுதியை தமிழ்நாடு மின்சார வாரியம் முன்பணமாக வழங்கவிருக்கும் நிலையில் மீதமுள்ள தொகையை ஒரு மீட்டருக்கு ஒரு மாதத்திற்கு குறிப்பிட்ட தொகை என்ற அளவில் அதானி குழும நிறுவனம் வசூலித்துக் கொள்ளும் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு வசூலிக்கப்படவிருக்கும் தொகை மாதத்திற்கு 120 ரூபாயை விட அதிகம் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் ஒப்பந்த புள்ளிகளை தாக்கல் செய்திருக்கும் நிறுவனங்களால் குறிப்பிடப்பட்டுள்ள தொகைகளில் இதுதான் மிகவும் குறைவு என்றாலும் கூட இன்றைய கள நிலவரத்துடன் ஒப்பிடும்போது இது மிகவும் அதிகம் என மின்வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஸ்மார்ட் மீட்டர்களை பராமரிப்பதற்கான காலம் 7 ஆண்டுகளா 10 ஆண்டுகளா என்பதும் ஒருவேளை ஒப்பந்த காலம் 7 ஆண்டுகளாக இருந்து ஒரு மீட்டருக்கு வசூலிக்கப்படவிருக்கும் தொகை 125 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் முன்பணமாக வழங்கப்பட்ட தொகை இல்லாமல் ஒவ்வொரு மீட்டருக்கும் கூடுதலாக 10,500 ரூபாய் வசூலிக்கப்படும். அதுவே ஒப்பந்த காலம் 10 ஆண்டுகளாக இருந்தால் 15,000 ரூபாய் ஆகும். அதன்படி 10 விழுக்காடு குறைக்கப்பட்டாலும் கூட அதானி குழுமத்திற்கு செலுத்தப்படும் தொகை மிகவும் அதிகமாகவே உள்ளது. இது தொடர்பாக அதானி குழுமத்துடன் பேச்சு நடத்தப்பட்டதாகவும் அதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் டெண்டரையே மின்வாரியம் ரத்து செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.